இப்பொழுது திவ்யா, காளிங்கராயன் கால்வாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக காளிங்கராயன் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த சிறப்புமிக்க இது போன்ற சாய ஆலைகள் இயங்குவதை நம்ம நேரடியாக பார்க்க முடியும். இது போன்ற தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளானது நேரடியாக இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காளிங்கராயன் கால்வாயில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக கலக்கிறது. இதன் காரணமாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலுமே விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. இதற்கு தேவையான நடவடிக்கை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனுமதி பெறாத சாய ஆலைகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இதுபோன்று அனுமதி பெற்று இயங்கக்கூடிய சாய ஆலைகளில் போதிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இதுபோன்ற ஆலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் நேரடியாக நீர்நிலைகளை பாதிக்கிறதுனால விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் என்பதும் ஒரு கேள்விக்குரிய. மலை தடுத்து